ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள், பாக்கி எல்லா வார்த்தைகள்லையும் அவர் சொன்னார். அவர் சொல்லிவிட்டு அவர் ஒன்று சேலஞ்ச் பண்ணார். நீங்கள் ஆட்சி இழக்கும்போது ஏன் இந்த விஜய் மேலே கை வச்சிங்க அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி சர்ச்சில் பிரார்த்தனை பண்ணுற மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணார். நிறைய ஸ்டண்ட், ஏகப்பட்ட ஸ்டண்ட் வந்து அவர் பண்ணார். எடப்பாடி பழனிசாமி சளைக்கவே இல்லை. முழுக்க டிஎம்கே அட்டாக்கை வந்து பெரிய அளவுக்கு அவர் கொண்டு போனார். பத்தாக்குறைக்கு சைடு வாத்தியமாக அன்புமணி அவரும் திமுக அட்டாக்கை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போனார். அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு, ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி போய் செங்கோட்டையனை வந்து தரம் தாழ்ந்து பேசி முதல்வரை வந்து நீ கொரோனாவில் செத்து போயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லி முதல்வரை தரம் தாழ்ந்து பேசினாங்க. டிஎம்கே வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக கொண்டு போனாங்க. யாருமே மேலேருந்து கீழ் லெவல் பேச்சாளர் வரைக்கும் வந்து விஜயை விமர்சிக்கவே இல்லை.